ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி நம்ம ரீச் பண்ணுறோம். சாரி கைஸ், நிறைய பேர் வந்து ஏன் இன்னும் வீடியோ போடல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, வேலை வந்து பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஃபேமிலியில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் கன்சர்ன்ஸ் வேறு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைட்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சாரி கைஸ், இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லூசி. இந்த படத்தோட ஒன்லைனர் அழகாக சொல்லிடுறேனே, ஒரு ட்ரக்கை தயாரிக்கிறாங்க. அந்த ட்ரக்குனால நம்ம ஹீரோயினுக்கு பல மாற்றங்கள் அவங்க உடம்புக்குள்ளே வருது. அந்த ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போதைக்காக தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் அது வேறு மாதிரி யூட்டிலைஸ் ஆகிடுது. சரி, இந்த ட்ரக் என்ன தான் பண்ணுச்சு, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அதை வச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எப்போ சொல்கிறது தான், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அந்த ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. வாங்க லூசி படத்தில் என்னாச்சுன்னு பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக எல்லா உலகத்தையும் காட்டுறாங்க. காட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்துன்றாங்க. அந்த குரங்கை வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த குரங்கு தான் இப்படி அப்படின்னு பார்க்குது. அப்படியே கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இப்போ நடக்கிற சினரியோக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்த்து நல்லா வந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூட்கேஸ் வச்சுக்கிறான். அதை வந்து கையில் லாக்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்கான். அவளும் கேட்குறான், என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் முழுப்புறான். ஏன்னா இவன் கொஞ்சம் ஷேடியான ஆள் தான். அதனால் நம்ம ஹீரோனும் லைட்டாக ஜகா வாங்க ட்ரை பண்ணுறாங்க. சரிடா நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணும்போது இவன் என்ன சொல்கிறான், இல்லை நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், உள்ளே போய்ட்டு அந்த ஒரு பேரை சொல்லி அவனை மட்டும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இவன் முடியவே முடியாதுன்னுறா. இவனை வந்து நான் காசு தரேன் அப்பயாவது உள்ளே போ அப்படின்னு சொன்னால் அப்பயும் இவன் முடியவே முடியாதுன்னுறா. ஏன்னா அந்த சூட் கேஸில் என்ன இருக்குன்னு தெரியாது, இவன் எதுக்கு நம்மக்கிட்ட இந்த ஹெல்ப் கேட்குறான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் என்ன பண்ணிடுறான், நம்ம ஆள் உஷாராக வந்து அந்த லாக் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஹீரோயின் கையில் போட்டு அந்த பொட்டியை அவன் கையிலே கொடுத்து ஒழுங்காக உள்ளே போ, நம்பர் அவங்ககிட்ட இருக்கும், பொட்டியை கொடுத்துட்டு நீ பாட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறான். வேறு வழியிலேயே இப்போ மாட்டிக்கினாலே சரி பயத்தோடவே உள்ளே போகிறா. ரிசப்ஷனில் போயிட்டு இந்த மாதிரி வந்து சான் அவர்கிட்ட வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு ரிச்சர்டுன்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் பேரை சொல்கிறா. ஆனால் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவளோட பேர் லூசின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் திடீர்னு பார்த்தா எல்லாம் அமைதியாகுது. வெளியே நின்று இந்த நம்ம பாய் ஃப்ரெண்டை போட்டும் தள்ளிடுறாங்க. ஒரு படம் மாதிரி வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே அழகாக தூக்கின்னு போயிடுறாங்க. அந்த இடத்துல மேலே போனதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே ஒரு 2-3 பேர் வந்து டெட் பாடியாக கிடக்குறாங்க. அதுவும் தாண்டி போய் பார்க்க இவளுக்கு வாந்தியெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவளை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய பாஸ் வந்து எல்லா ரிப்போர்ட் தரனால அவன் வெளியே வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆனால் நம்ம பெரிய பாஸுக்கு வந்து கொரியன் மட்டும்தான் தெரியும் போல இருக்குது. அவனுக்கு தமிழ் தெரியாததுனால இங்கிலீஷ் தெரியாததுனால ஒரு டிரான்ஸ்லேட்டரை ஃபோனில் பிடிச்சி நம்ம ஹீரோயின் கிட்டே பேசுகிறான். ஹீரோயின் கிட்டே பேசும்போது என்ன மேட்ரு ஏது மேட்ருன்னு எல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பயத்தில் எதோ உளர்றாங்க. ஆனால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் தெளிவாகுது. அப்போ தான் வந்து இந்த பொட்டியில் இருக்க நம்பர் என்ன, செக்யூரிட்டி நம்பர் என்னன்னு சொல்கிறாங்க. நீயே தோற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரியன் பாஸ் அங்கேருந்து அபேஸ் ஆயிடுறாரு. ஏன்டா அப்படின்னு கேட்டால் அவருக்கு நம்பிக்கை இல்லையா, ரிச்சர்டு வந்து உள்ளே பாம்பு வச்சுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தினாலே வந்து அவர் அபேஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ 140ன்னு சொல்லிட்டு அந்த பொட்டி நம்பரை ஓப்பன் பண்ணால் 4 வந்து நீல கலர் பேக் ஒன்று இருக்குது. அந்த நீல கலர் பேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே தான் நம்ம வில்லனுக்கு ஒரே குஜால். அந்த குஜாலோட உள்ளே வந்து அதை லைட்டாக ஓட்ட போட்டு அதில் இந்த ட்ரக்கை எடுத்து ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தங்கிறான் அவனுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவனும் ட்ரக்கை எடுத்துன்னு நல்லா ஹையாக போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய பாஸ் என்ன பண்ணுறாரு, உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கம்மா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அவளும் வேலையா, எனக்கு வேலைலாம் வேணாங்க, என்னை விட்டா போதுங்க அப்படின்னு பயத்தில் அலற. பக்கத்தில் இருந்த ஒரே அடி தான் வாயெல்லாம் தவட கிழிஞ்சிருது. இதே நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்காரு. அதாவது நம்ம மூளையை பார்த்திங்கன்னா 10% தான் யூஸ் பண்ணுறோம், இன்னும் 20% யூஸ் பண்ணால் இன்னும் பயங்கரமாக மாறிடுவோம், 30% யூஸ்னால் அதை விட பயங்கரமாக மாறிடுவோம், 100% யூஸ் பண்ணால் அவ்வளோதான் நம்ம கடவுளுக்கு நிகராக கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டார். தெரியல என்ன ஆகும் அப்படின்றது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பீயிங்காக நம்ம மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கான்வர்சேஷன் போய்க்கிறாங்க. அந்த கான்வர்சேஷன் முடியும் போது இங்கே நம்ம ஹீரோயின் பெட்லேருந்து ஏந்துக்கிறாங்க. ஏந்துக்கும் போது வயிற்றில் அப்போ தான் ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டுக்கிறாங்க. ஐயோயோ என்னடா பேண்டேடு, உள்ள இதெல்லாம் உருவிட்டானுங்களா அப்படின்னு பயத்தில் இருக்கும்போது அந்த கொரியன்லேயே இதையே பேசி ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டாங்க. வயிற்று கீச்சிருக்குமேன்ற ஒரு கருணை கூட இல்லாமல் நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துன்னு போகிறாங்க. அவ்வளோ மாதிரி இன்னொரு 4 பேர் வராங்க. அதுக்கப்புறம் தான் என்ன மேட்டர்னா, இவனுக்கு தான் பார்த்திங்கன்னா அயன் படத்தில் வந்து நம்ம ஸ்மக்லிங் கேங் இருக்கவானுங்களே, அந்த ஸ்மக்லிங் கேங் மாதிரியே இவனுங்கள ஒரு ஸ்மக்லிங் கேங். வயிற்றுக்குள்ளே பொட்டலத்தை வச்சு நாடு விட்டு நாடு கடத்துறது தான் இவனுங்களோட வேலை. இப்போது ஒருத்தனுக்கு ஒரு நாட்டுக்கான பாஸ்போர்ட்டை கொடுத்து அவனுங்களை வந்து அனுப்பி வைக்கிறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோனும் சரி ஓகே எப்படியா நம்ம நாட்டுக்கு போனால் போதண்டா சாமி அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ல ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த அடைச்சு வச்ச இடத்துல வந்து அங்க இருந்த குறும்புக்கார வில்லன் என்ன பண்றான், நம்ம ஹீரோயினோட குறும்புத்தனம் பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் "போடா எனக்கு மூடு இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே, அவள கீழ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாப்புல. அந்த அடிச்சதுல வந்து வயித்திலே வேற மிச்சிடுறான். மிதிச்சதுல என்ன ஆகுது, வயித்துக்குள்ள இருந்த ட்ரக்கு லைட்டா கிழிஞ்சு, உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க பிளட்டோட கலக்க ஆரம்பிக்குது. டமால் டிமில் டமால் அப்படின்னு வந்து கலக்க ஆரம்பிக்குது. கலந்து 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 வந்து அவங்க அப்படியே பயங்கரமா அப்படியே பறக்குறாங்க, செவுத்துல ஊர்றாங்க, மேல வந்து செயின புடிச்சு இழுக்குறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. அதாவது சூப்பர் ஹியூமன் பீயிங் மாரி வந்து மாறிட்டு வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண் அப்படியே ப்ளூ கலர்ல மாறுது. அதாவது வந்து அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஞானி லெவலுக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க பொழுது. அந்த லெவல் ரீச் ஆன உடனே என்ன ஆகுறாங்க, அப்படி ஏந்துக்கிறாங்க. ஒரு ஓசிடி பேஷண்ட் மாதிரி அழகாக சேரை போட்டு மேலே உட்காந்துக்கிறாங்க. ஒரு குட்டி வில்லன் உள்ளே வரான். உள்ளே வந்தவொடனே அவனை செடியூஸ் பண்ணி அவனை கிட்ட வர வச்சு கன் எடுக்க வச்சு அவனை ஒரு போட்டு தள்ளி அந்த சாவியும் எடுத்துடுறாங்க. சாவி எடுத்துகிட்டு கன் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வராங்க. வந்தால் அங்கே இன்னும் குட்டி கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க எல்லாரும் டப 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 டபன்னு போட்டு தள்ளிட்டு அப்படியே அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா முக்குன்னு முக்கிட்டு இருக்கிற வெப்பன்ஸு, கன்ஸு, மணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. ஒரு 2 டாக்ஸி டிரைவர்கிட்ட இங்கிலீஷ்னு கேட்குறாங்க. ஒருத்தன் நோன்னா அவன் முட்டிலே ஒரு போடு, இன்னொருத்தன் எஸ் அப்படின்றான். அவங்க கூட ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போன்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே இருக்கிற கொரியன் பாஷை எல்லாமே வந்து இவங்களுக்கு தெளிவாக புரியுதுன்னொடனே இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஸ்ட்ரைட்டாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறாங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் ஒருத்தனுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவனோட எல்லா டீட்டெயிலும் கடன்னு ரிவ்யூ பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டு, தம்பி அவனுக்கு டியூமர் முத்தி போச்சு, நீ என்ன பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வழியை பண்ணு, என் வயிற்றுக்குள்ளே வந்து உள்ள பெரிய ட்ரக் பேக்கெட் இருக்குது, அதை வெளியே எடு அப்படின்றாங்க. நம்ம டாக்டரோ கொஞ்சம் இரு, நான் வந்து அனஸ்தீசியா டாக்டர் கூட்டின்னு வரேன் அப்படின்னா, அதுக்கெல்லாம் தேவையில்லை, டக்குன்னு உள்ளே கையை விட்டு எடு வெளியே அப்படின்றானுங்க. அவனுங்களாம் வந்து பொறுமையாக அந்த தையல்லாம் எடுக்கிறாங்க. மீன் டைமில் காலில் பண்ணி அவங்க அம்மாவுக்கு, மம்மி எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி பேசினே இருக்கும்போது வயிற்றுக்குள்ளேருந்து அவ்வளோ பெரிய ட்ரக் பேக்கெட் எடுக்கிறானுங்க. எடுத்துகிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இது பேர் தான் CPH4. அதாவது வந்து வயிற்றில், அதாவது அம்மாக்கள் வயிற்றில் வந்து இந்த புரதம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குழந்தைங்களுக்கு அட்டாமிக் பாம் லெவலுக்கு வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குமா. இதை வந்து சிந்தசைஸ் பண்ணோம் அப்படின்றத கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இவனுங்க வந்து சக்ஸஸ் ஆவானுங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பெருமையாக அந்த ட்ரக்கை பற்றி பேச, ஓ அவ்வளோ பெரிய ட்ரக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கை எடுத்து சூட்கேஸ்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்கே ஸ்ட்ரைட்டாக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய தலை கொரியன் ட்ரானுக்கிட்டே போயிட்டு அவனை ஒரே குத்து அவங்க கையில் குத்துனது மட்டும் இல்லாமல் அவன் தலையை அப்படியே பிடிச்சி அவன் தலையை மூலிமா மிச்சவங்க எல்லாருமே எங்கெங்கே போயிருக்காங்க அப்படின்ற எல்லா மேட்ரியுமே கேதர் பண்ணிடுறாங்க. கேதர் பண்ணிட்டு அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டு கூட தங்கியிருக்காங்களே அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டோட உடம்புல இருக்க நரம்பு, எலும்பு, மூளை எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ரே மாதிரி தெரியுது. என்னடா இது இப்படிலாம் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஒன்று கூட கவலைப்படாமல் ஸ்ட்ரெயிட்டாக உள்ள கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டுமா அப்படின்னு கொட்டு கட அப்படின்ற மாதிரி அந்த லேப்டாப்பே சும்மா இன்வர்டாக ரைட் வேர்டான்னு அடிச்சு நவுத்தினுக்கிறாங்க. நவுத்தி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு இந்த மூளை சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணிக்கிற நம்ம ப்ரொஃபஸருக்கு வந்து ஃபோன் மூலிமா, கம்ப்யூட்டர் மூலிமா, அதுக்கப்புறம் நான் டிவி மூலிமான்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி என்னோடய மைக்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாம் வந்து பிரிஞ்சு சேர்ந்து நான் வந்து ஒரு மாதிரி அட்வான்ஸ் லெவலில் வந்து மூளையோட கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ இன்ஃபர்மேஷனை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ப்ரொஃபஸரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு, இது ஏன் மனுஷனுக்கோட ப்ரிப்பரேஷனுக்காக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் ஒரு 24 மணி நேரத்தில் வந்து இல்லை ஒரு 12 மணி நேரத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஏறான். அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் சைனீஸில் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்து, அம்மா உங்கள் கிட்னி, லிவர், லங்ஸ் எல்லாம் டேமேஜ், அடக்கொடக்கமாக இல்லைனா அந்த இப்போ சீக்கிரமாக போய் சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சரியாடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ளே நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஹேர் ஸ்டைலெல்லாம் வந்து இப்போ மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க உடம்புல இருக்க சின்ன சின்ன மைக்ரோ ஆட்டம்ஸை கூட வந்து அவங்களால இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 30% மேலே அவங்க பிரெயின் கெப்பாசிட்டி வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியில் இருக்கிற ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் ட்ரக்கு கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே வந்து சொல்கிறாங்க. இவனும் ஜோக் அடிக்காதம்மா அப்படின்னு சொன்னோடனே, முதல்ல டேபிள் மேலேருந்து ஏந்துரு, உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ரெட் கலர் பென்சில் எடுத்து நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணு, நான் மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கம்ப்யூட்டரில் டடன்னு எல்லா டீட்டெயிலும் வருது. பையன் மிரண்டு போயிடுறான், என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வந்து ட்ரக் மேட்ரு ரொம்ப சீரியஸ் மேட்ரு அப்படின்றனால நம்ம போலீஸ்காரரும் வந்து உள்ளே இறங்கி கடன்னு அந்த 4 பேருமே தட்டி தூக்கிறாரு. 4 பாயிண்ட்லையுமே தூக்கிட்டு இவளுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே வந்து பத்திரமா இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீன் டைமில் இவளும் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக அந்த போலீஸை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ளைட்டில் போயினே இருக்கும்போது
அங்கே இருக்கிற லேப்டாப்பில் வந்து பயங்கரமாக 2 லேப்டாப்பில் என்னென்னவோ பண்ணுறா. பக்கத்தில் இருக்கவன் பார்த்து டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவள் வந்து ஒரு ஷாம்பைன் கொண்டு வர சொல்லுவாள். ஷாம்பைனை குடிக்கலான்னு போது அவளோட பல்லு வேறு அதில் விழ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவள் ஸ்கின் எல்லாம் அப்படியே வந்து பறக்க ஆரம்பிக்கும். என்னவோ நடக்குது அப்படின்னு உடனே இவன் என்ன பண்ணுவா, ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த CPH4 அந்த ட்ரக் இருக்கும்ல, அதை மொத்தமாக அள்ளி வாய்க்குள்ள மொத்தமாக விட்ருவா. அது விட்டக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலே ஆக ஆரம்பிப்பா. ஆனால் அதே டைமில் அவள் வந்து மயக்கடிச்சு கீழே வந்துருவா. கரெக்டாக அந்த இடத்துலையும் லேண்ட் ஆகிடுறாளா. லேண்ட் ஆனதுக்கப்புறம் இவளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. போலீஸ்காரங்களும் வந்து இவளை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது டாக்டருமே இந்த ட்ரக் வந்து அவகிட்ட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து போலீஸ்காரனை கொடுப்பான். அந்த போலீஸ்காரன் சரி ஓகே அப்படின்னுவாங்க. இவளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவள் ஜிங்குன்னு ஏந்து உட்காந்துப்பா. இது பார்த்த உடனே நர்ஸு போயிட்டு அவங்க ஏந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லும்போது, இல்லையே நான் தான் மயக்க மருந்து கொடுத்துட்டேன், ஐயோ எழுந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே குடுகுடுன்னு எல்லோரும் போகிறாங்க. பார்த்தா அவள் வெளியே நல்லா ட்ரெஸ் மாற்றி வந்து நின்றுக்கிறா. ஏம்மா நீங்கள் தான் வந்து இது போடலையா, லாக் போடலையா அப்படின்னும் போது, இல்லைங்க லாக் போட்டு வச்சுங்க அப்படி. அப்பயும் வந்து லாக்லாம் வந்து அவுத்துட்டு நம்ம ஹீரோயினை ஜம்முன்னு வெளியே வந்து நின்றுப்பாங்க. அப்புறம் என்ன, ஹீரோவை தவிர்த்து மிச்சம் எல்லாரையுமே தூங்க வச்சுட்டு ஹீரோவோடைய காரில் ஏறி அவங்க பாட்டு காரில் போயினே இருப்பாங்க. காரில் போயினே இருக்கும்போது என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கவங்க எல்லாருமே பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு லைன் மாதிரி போகும். இந்த லைன் எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு அவள் கரெக்டாக ஒரு நடுவில் இருக்க லைனை மட்டும் பார்ப்பா. அந்த லைனில் என்னென்னா அந்த கொரியன் கேங் வந்து ஃபோன் பண்ணி பேசின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இவனுங்கெல்லாம் மாட்டிக்கினானுங்க எல்லா இதுலேயும். அதாவது இவனுங்க அந்த மிச்சம் 3 பேர் இருப்பானுங்களே, அவனுங்க எல்லாருமே வந்து ஏர்போர்ட் செக் பாயிண்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மேட்டரை சொல்லிவிடுவானுங்க. அவனுங்களை வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கேங்கை கூட்டின்னு வருவாங்க அப்படின்றத வந்து இவ தெரிஞ்சுக்கிறா. தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோவை அந்த சைடு தொத்திட்டு சும்மா காரை வேறு லெவலில் அடிச்சு நவுத்தின்னு ஓட்டுறா. எவன் செத்தா என்னன்னு சொல்லிட்டு சறுக்கு முறுக்குன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டே இருக்கான். இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த போலீஸ்காரங்களாம் வந்து அந்த 3 பேரை வந்து உட்கார வச்சு அவன் வயிற்றுக்குள்ளே இதெல்லாம் எடுக்கலான்னு பிளான் பண்ணும் போதே இந்த கொரியன் கேங்கு மொத்தமாக உள்ளே இறங்கி அந்த அங்கே இருந்த போலீஸ்காரங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இவனுங்க வயிற்றுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரே ஒருத்த மட்டும் ஐயோ ஐ எம் நாட் ஃபீலிங் ஓகே அப்படின்னு உடனே அவனை போட்டே தள்ளிட்டு அவன் வயிற்றுக்குள்ளேருந்து அது எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எடுத்து முடித்த உடனே ஒரு சின்ன ஒரு வார் நடக்குவாங்க. இவனுங்க எல்லாத்தையுமே அதெல்லாம் எடுத்துருவானுங்க. 3 பேக்கெட் எடுத்து அவன் அழகாக சூட் கேஸில் வச்சு நாங்கள் வந்து கிளம்பலான்ற நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை போட்டு தரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவன் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா பின்னாடி ஏதோ சவுறு மாதிரி இருக்குமா, அதுவும் முடியாது. அப்புறம் என்ன, அவங்க கையிலேருந்து சூட்கேஸை வாங்கினு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அழகாக போலீஸ் காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பி ஜம்முன்னு போயிடுவாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸரை தான் போய் பார்ப்பாங்க. நம்ம ப்ரொஃபஸர் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேங் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அந்த லேபில் வந்து அசம்பிள் பண்ணிடுவார். அசம்பிள் பண்ணி நம்ம ஹீரோயின் சொல்கிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து ஷிஃப்ட்லாம் பண்ணுவாங்க. எப்படி வந்து ஆட்டம்லாம் வேலை செய்யும், நியூரான்லாம் எப்படி வேலை செய்யும், அதுக்கு என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து irrelevant to டைம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறமேட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரிலவெண்ட்டான ஒரு மெட்ரிக் அப்படின்னா அது டைம் மட்டும்தான். டைமை தவிர்த்து வேறு எல்லா மெட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு irrelevant-ஆன ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து அவங்களுக்கு லெக்சர்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. லெக்சர் கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அதே டைமில் இந்த கொரியன் கேங் மொத்தமாக அவளை போட்டு தள்ளுறதுக்கு அங்கே லேண்ட் ஆகிறானுங்க. லேண்ட் ஆகிறத தெரிஞ்சுக்கணுன்னே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, மொத்தமாக CPH4 என் உடம்புல ஏற்றுங்க, அப்போ தான் நான் வந்து இன்னும் அட்வான்ஸாக வந்து காட் லெவலாக மாறி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு ப்ரொஃபஸர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணி உனக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் அந்த இன்ஃபர்மேஷனும் கையில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு மட்டும் சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அந்த கையில் நரம்பில் வந்து அந்த CPH4 மொத்தமாக உடம்புல ஏற்றிப்பாங்க. மொத்தமாக ஏறிடும். இந்த சைடில் வந்து நம்ம கொரியன் பாய்ஸ்க்கும் நம்ம போலீஸ் கேங்குக்கும் வந்து பயங்கரமான ஒரு கிளாஷ் நடந்துகிட்ருக்கோம். அந்த கிளாஷுக்குள்ளே வந்து எப்படியாவது வந்து நம்ம ஹீரோனுக்கு நிறைய டைம் வேணுன்றதுக்காக நம்ம போலீஸ்காரங்களும் வந்து அவனுங்களை வந்து ரொம்ப கன்ஸ்டெயின் பண்ணி தாக்கு பிடிக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து மொத்தமாக உள்ளே இழுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி லெவலில் வந்து மாற ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து அந்த ரூமே வந்து ஒயிட் கலரில் மாறிடும். அவங்க பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸிஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமாக ட்ரான்ஸிஷன் ஆக ஆரம்பிப்பா. ட்ரான்ஸிஷன் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கருப்பு கலரில் வந்து உடம்புலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படியே கட கட கடன்னு வந்து கிரியேட் ஆகும். ஒரு பெரிய ஒரு என்ன ஏலியன் கம்ப்யூட்டர் மாதிரி மாறிட்டு இருப்பா. இவ பார்த்திங்கன்னா வந்து டைம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாள். சர்ரு புரு நியூயார்க் டைம் ஸ்கொயரில் போயிட்டு அந்த டைம் ஸ்கொயர்லேருந்து அப்படியே கொஞ்சம் விவசாயி இன்னும் கொஞ்சம் விவசாயி இன்னும் விவசாயி 1980s 1800s 1700s 1600s அப்படியே டைனோசர் காலம் அப்படின்னு போய் முதல்ல இருந்த அந்த குரங்கு இருக்குதுமா, அந்த குரங்குகிட்ட போய் அப்படி டச் பண்ண பாருங்க, அவ்வளோதான். மொத்தமாக அவள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போய் அவள் உள்ளே இருக்கிறது எல்லாம் சின்ன சின்ன நியூரன்ஸ் சேஞ்சு எல்லாத்தையுமே தெரியும். கரெக்டாக அதே நேரத்தில் நம்ம கொரியன் கேங்கோட ஹெட்டு வந்து சும்மா கிட்ட வந்து அந்த கன்னை வச்சு சுட போகிற நேரத்தில் அந்த கடைசியாக இருக்கிற எல்லா நியூட்ரானும் சேர்ந்து ஒரே நியூட்ரானாக மாறும். அவள் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கும், அவள் மறைஞ்சிருவாள்.
அப்படியே ஸ்டன்னாக எங்கடா அவ அப்படின்னு அவன் கேட்கும்போது பின்னாடி நம்ம போலீஸ்கார் வந்து நம்ம டமால் 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 டம் டமால் 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 டம் அப்படின்னு நம்ம ஆளை போட்டு தள்ளுறாப்புல போட்டு தள்ளிட்டு அப்படியே உட்காருவார். அங்கே இருந்த அந்த ஏக்கமே அந்த கருப்பு கலரில் ஒரு ஏலிங் கம்ப்யூட்டர் மாதிரி ஒன்று இருந்துச்சுல, அது பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னு மூவ் ஆகி அப்படியே வந்து கை மாதிரி வெளியிட்டோம். பார்த்தா ஒரு யூஎஸ்பி டிரைவை வந்து ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே மண்ணாக போயிடும். எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டவுடனே ஐம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் வரும். அதாவது எங்கும் நிறைந்திருப்பால் நம்ம லூசி அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க. ஸோ நான் இது எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரில. பட் இந்த படம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரியேட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட பயங்கரமான அட்வான்டேஜே அந்த படத்தோட விஷுவல் தான். ஸோ படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. திருப்பி இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் சந்திக்க வரைக்கும் ஸ்டே டியூன், டேக் கேர், பை, see you all guys.